மகாநதி அடுத்த வார எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா கங்காவோட வளகாப்பு வந்து நடந்துகிட்ருக்கு. அப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா குமரன் வந்து இன்னமும் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வரவே இல்லை. ஃபங்க்ஷன் வந்து நடக்கவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கங்கா வந்து எங்கே வந்து மாமா என்ன வரலையான்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட கேட்குறாங்க. வந்துருவாங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட வளகாப்பு முக்கியமான ஃபங்க்ஷன், இதுக்கு கூட அவரால் வர முடியலையே, அப்படி என்னதான் வேலையோ அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. ஆனால் குமரன் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு கங்காக்காக தான் வந்து நைட்டு பகலும் உழைச்சி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆர்டர்ஸ் எடுத்து தைச்சி வந்து நான் கங்கா கேட்ட அந்த ஒட்டியானத்தை வாங்க போயிருப்பாங்க. அதனால தான் லேட்டாக வந்திருப்பாங்க. அதே மாதிரி ஒட்டியானமும் வாங்கிட்டு வந்துருவாங்க. ஆனால் கங்கா அதை புரிஞ்சுக்காம, குமரனை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம எல்லாரும் முன்னாடியும் பார்த்திங்க அப்படின்னா குமரன் மாலை போட வந்தப்போ இந்த மாலை ஒன்று தான் கேடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையை கழட்டி தூக்கி போட்டுட்டு, இந்த மாதிரி இவரை நம்பி எப்படி தான் நான் புள்ள பெற்றுக்க போகிறேனோ, எனக்கு எதுவுமே நல்லபடியாக நடக்கவே மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் கத்திடுவாங்க. உடனே குமரன் பார்த்திங்கன்னா அவர் மூஞ்சே அவ்வளோ பாவமாக ரொம்பவே கஷ்டத்தோடு ஆயிரும். ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் வாங்கிட்டு வந்த ஒட்டியானத்தை வந்து எடுப்பார் வெளியே. எடுத்துட்டு இந்த ஒட்டியானத்தை வாங்கிட்டு வரதான் கங்கா நான் லேட்டாக வந்தேன், மற்றபடி வேறு எதுக்கும் நான் போகல, இதை வாங்க தான் லேட் ஆயிடுச்சு, நான் உனக்காக நிறையா செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் எது செஞ்சாலும் உனக்கு பத்த மாட்டுது, அதனால் எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே பாவமாக குமரன் வந்து கங்கா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட கங்கா வந்து என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் வந்து தலை குனிஞ்சு போயிடுறாங்க. அவனுக்காக இவ்வளோ பண்ணுறாரு, இவரை போய் நம்ம தப்பாக நினச்சிட்டோன்னு சொல்லிட்டு கங்கா ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமாவது கங்கா வந்து திருந்தி நல்லபடியாக குமரனை புரிஞ்சுக்கிட்டு குமரனோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட சந்தோஷமாக வாழ்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.